கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் கணவரின் சகோதரர் தகாத வார்த்தையால் திட்டியதால் மனமுடைந்த பெண்மணி தூக்கிட்டு தற்கொலை. இனிமேல் இவர்களிடம் வாழ முடியாது, நான் இறந்துவிட்டால் என் குழந்தைகளை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். கழுத்தில் சுருக்கிட்டு கொண்டபடி வீடியோ அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்மணி. மயிலாடுதுறை மாவட்டம் மொலையூர் கிராமத்தை சார்ந்தவர் ராஜேந்திரன். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான இவரது மகள் தீபா என்பவர் மயிலாடுதுறை அருகே நீடுரை சார்ந்த இப்ராஹிம் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தீபா முஸ்லீமாக மதம் மாறி திருமணம் செய்தார். இந்த நிலையில் இப்ராஹிம் தீபா தம்பதியினருக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இப்ராஹிம் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் தன் குழந்தைகளுடன் தீபா வசித்து வந்தார். குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது அண்ணன் அப்துல்லா என்பவர் தொடர்ந்து தீபாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த அவர் இன்று வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் புடவையால் கழுத்தில் தூக்கு போட்டு இறந்துள்ளார். இறப்பதற்கு முன்பு புடவையால் கழுத்தில் சுருக்கிட்டபடி தனது சகோதரர் ராஜா என்பவருக்கு வாட்ஸ்அப் வீடியோ அனுப்பியுள்ளார். அதில் இதன் பிறகும் இவர்கள் மத்தியில் என்னால் வாழ முடியாது, நான் இறந்துவிட்டால் எனது குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறியபடி அழுத வீடியோ அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த தீபாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தில் தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்த அப்துல்லா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இறந்து போன பெண்ணின் உறவினர்கள் கூறியுள்ளனர். 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ஆஃபீஸர் ஆகிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தேன். 1900 எனக்கு 2 மகள்கள் உண்டு. அது இளைய மகள் தீபா என்பவர் பெண் முஸ்லீம் பையனை விரும்புவதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே நான் அதுக்கு இந்து முறைப்படி எல்லாத்தையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சு இதில் இருந்துட்டு நான் எஸ்சி கம்யூனிட்டி என்பதனால் நான் கல்யாணம் பண்ணி வச்சதில் இருந்துட்டு அவங்களுடைய அம்மா குலாமேதீன் என்பவர், அப்பா குலாமேதீன் என்பவர், அம்மா ஃபாத்திமா என்பவரும், அவருடைய அண்ணன் அப்துல்லா என்பவரும், அவங்களுடைய அண்ணி ஹாஜிரா என்பவரும் மிகவும் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க. இடையில பண்ணும்போது 2-3 முறை நான் போயிட்டு அவங்களுக்கு சமாதானம் பண்ணி வச்சுட்டு நான் வந்திருந்தேன். இன்னும் காலையில் நான் ஒரு விசேஷத்துக்காக கிளம்பி திருப்பனந்தாள் போயிட்டுருக்கும்போது அவங்க கழுத்தில் கயிறு மாட்டிக்கிட்டு அந்த நிலைமையிலேருந்து எனக்கு ஒரு ஆடியோ கால் பேசி அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடியோ காலை உங்கள்கிட்ட நான் வீடியோ நான் அனுப்பி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினால் எங்களுக்கு கொடுத்த டார்ச்சரை, என் பொண்ணு இப்போ இறந்துட்டா, நான் என் பொண்ணை இழந்துட்டேன். அவங்களுக்கு 2 கை குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 5 வயசு ஆச்சு. அவனுக்குலாம் எல்கேஜி யூகே தான் படிக்கிறானோ. அவனுக்கு எந்த ஆதரவும் இல்லாத நிற்கிறானோ. அதனால் ஐயா அவர்கள் இந்த வேண்டுகோளை ஏற்று அவங்களுக்கு தகுந்த குற்றவாளிகளை கரெக்டான முறையில் நீதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.